25 நாள்ல இந்த ஒரு ரிசல்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னன்னு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 75 ஹவர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 25. எப்பவும் போல் முதல் வேலையாக ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணிவிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டிங் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்து இன்னைக்கான மீலை ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 4 to 5 டைம்ஸ் ட்ரை பண்ணி அதில் நான் ஃபெயிலும் ஆகியிருக்கேன். ஏன்னா அப்போ நான் பண்ணிட்டு இருந்த ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னா, எனக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? கோல் செட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரச்சனை கோலில் இல்லை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆகிற டைமில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு டீசெண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் டைமும் தேவைப்படும். நான் அப்போ என்னதான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுக்கான டைம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் ரிசல்ட் வரலன்னு நானே அதை குவிட் பண்ணிவிடுவேன். பட் இப்போலாம் நான் அந்த கோலை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரிசல்ட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, பட் அந்த ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் லாஸ்ட் 25 டேஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் ரிசல்ட்டை சேஸ் பண்ணாமல் அதுக்கான ப்ராசஸை கரெக்டாக பண்ணோன்னா ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்டே டுகெதர், க்ரோ டுகெதர். நாளைக்கு பார்க்கலாம்.